10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 7.2 fourth question பாருங்க. Find the points on the curve y square minus 4xy equal to x square plus 5 for which the tangent is horizontal. ஸோ இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், லாஸ்ட்டு பார்த்த மெத்தடை தான். இதில் டேஞ்சன்ட் வந்து நமக்கு அங்கே பேரல்னு பார்த்தோம், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹரிசாண்டல். அப்போ எந்த பாயிண்ட்ஸில் இந்த கேர்வுக்கு ட்ரா பண்ணுற டேஞ்சன்ட் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4xy ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஃபார் விச் த டேஞ்சன்ட் இஸ் ஹரிசாண்டல். ஸோ இப்போ எந்த பாயிண்ட்ஸில் நமக்கு இந்த கேர்வுக்கு ட்ரா பண்ணுற டேஞ்சன்ட் ஹரிசாண்டலாக இருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ இப்போ நமக்கு லாஸ்ட் சம்மில் பேரலல்ங்கிற வேர்டு கொடுத்துருந்தாங்க, ஒரு லைன் கொடுத்து இதில் ஹரிசாண்டல். இப்போ ஹரிசாண்டல் அப்படிங்கும்போது நமக்கு ஸ்லோப் எப்படி வரும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இதோட ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டை ஈக்குவேட் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், இப்போ கிவன் கர்வ் என்ன, ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4xy ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோப் m ஈக்குவல் டு dy by dx ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ கிவன் கர்வ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4xy ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5. இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் பாருங்கள், ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் 2y. பட் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுனால இங்கே செயின் ரூல் அப்ளை பண்ண. ஸோ இப்போ ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx. ஸோ இப்போ ஒய் ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேஷன் பாருங்கள் 2y இன்ட்டு ஒய் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ண வரும் பாருங்கள் dy by dx மைனஸ் 4 இன்ட்டு, ஏன்னா மைனஸ் 4 நமக்கு கான்ஸ்டன்ட், மைனஸ் 4 இன்ட்டு xy. இந்த xyயை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸும் ஃபங்க்ஷன் தான், ஒய்யும் நமக்கு என்ன தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வர ஃபங்க்ஷன். ஸோ அப்போ 2 ஃபங்க்ஷன்ஸ் இங்கே ப்ராடக்ட்டில் வரதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் 4 இன்ட்டு, இப்போ ப்ராடக்ட் ரூல் அப்படிங்கிறது நமக்கு என்ன யூவி ஹோல்டர்ஸ். அப்போ இந்த எக்ஸுங்கிறத யூனு ஒய்ங்கிறத வீனு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள், மைனஸ் 4 இன்ட்டு யூ இன்ட்டு வி டேஷா. இங்கே யூங்கிறது என்ன எக்ஸு, விங்கிறது ஒய். ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்துடும் பாருங்கள் dy by dx. ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய்யை ஃபஸ்ட்டு பாருங்கள் யூ இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் விங்கிறது இங்கே என்ன நமக்கு ஒய், யூங்கிறது என்ன பாருங்கள் எக்ஸு. எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் 1. ஸோ அப்போ ஒய் இன்ட்டு 1. ஸோ அப்போ எக்ஸ் இன் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு dy by dx ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது என்ன வந்துடும் 2x. ஏன்னா இதில் வந்து நமக்கு x பவர் n ஃபார்ம், ஃபார்முலா பை x பவர் n என்ன ஃபார்முலா n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1. ஸோ இப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 நமக்கு பவரில் என்ன வந்துடும் 1. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேட் நமக்கு என்ன 2x ப்ளஸ் 5ஓட டிஃபரன்ஷியேஷன் நமக்கு என்ன 0. ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்துடும் 0. பாருங்கள் இதை இந்த கர்வை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள் 2y இன்ட்டு dy by dx மைனஸ் 4 இன்ட்டு இங்கே நம்ம ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு dy by dx ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது என்ன வந்துடும் 2x. 5ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இப்போ இந்த எல்லா டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 காமனாக இருக்குது. ஸோ அதனால் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைடட் பை 2 போடும்போது என்ன வரும் பாருங்கள், இது 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு என்ன வந்துடும் y இன்ட்டு dy by dx மைனஸ், ஏன்னா இது ப்ளஸில் இருந்தாலும் இது ஃபுல்லாக சேர்ந்தது ஒரு டேர்ம். அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வந்துடும் 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு dy by dx ப்ளஸ் ஒய் இன்ட்டு n 1 என்ன வந்துடும் பாருங்கள் y ஈக்குவல் டு 2x 2ஆல் டிவைட் பண்ணும்போது x. ஓகேவா, இப்போ 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுற பாருங்கள், இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஸ்லோப்புங்கிறது என்ன dy by dxஆ. அப்போ dy by dx வர டேர்ம் மட்டும் நமக்கு லெஃப்ட் சைடு வச்சுக்கிறதுக்காக இதை ப்ராடக்ட் பண்ணுறோம். என்ன ஒரு மாதிரி y இன்ட்டு dy by dx மைனஸ் 2x இன்ட்டு dy by dx அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு y என்ன வந்துடும் 2y ஈக்குவல் டு x. இப்போ இதுலேயும் நமக்கு dy by dx இருக்குது, இங்கேயும் dy by dx இருக்கா, இல்லை dy by dxஐ காமனாக எடுத்துருங்க. அப்போ ஒரு dy by dx இன்ட்டு y மைனஸ் 2x. dy by dx காமன் எடுத்துகிட்டு என்ன வரும் பாருங்கள் y மைனஸ் 2x ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2y ரைட் சைடு வரும்போது என்ன வரும் ப்ளஸ் 2y. ஸோ இப்போ இதில் dy by dx ஈக்குவல் டு நமக்கு இதில் y மைனஸ் 2x அப்படிங்கிறது dy by dxோட எப்படி இருக்குது ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ அந்த ப்ராடக்ட் ரைட் சைடு போகுது நமக்கு என்ன ஆகிடும் டிவிஷன். ஸோ இப்போ dy by dx ஈக்குவல் டு
x plus 2y divided by y minus 2x. இதான் நமக்கு dy by dx. அந்த given curve with respect to x differentiate பண்ணுற term என்ன பாருங்க, dy by dx equal to x plus 2y by y minus 2x. That is அப்போ slope mங்கிறது நமக்கு என்ன பாருங்க, x plus 2y divided by y minus 2x. இந்த equation 2 எடுத்துக்கிறோம் பாருங்க. given curve differentiate பண்ணுறது நமக்கு slope m is equal to dy by dx at a point ன்னு போடுவோம். பட் இங்கே பாயிண்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமே. ஸோ இப்போ given curve with respect to x differentiate பண்ணும்போது என்ன கிடைக்குது பாருங்க, dy by dx that is m is equal to x plus 2y divided by y minus 2x. இது equation 2ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொரு ஸ்லோப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா, the tangent is horizontal னு கொடுத்துருக்காங்களா பாருங்க, the required tangent is horizontal. நமக்கு tangent horizontal அப்படின்னா horizontal லைன் நமக்கு எப்படி இருக்கும், y equal to some constant. ஏன்னா ஹரிசாண்டல் ட்ரா பண்ணுற லைன் எல்லாமே y equal parallel to x தானே. அப்போ நமக்கு y equal to எப்படி இருக்கும், some constant. y equal to some constantனா அப்போ dy by dx என்ன வந்துடும் நமக்கு 0. that is m is equal to 0. அப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் என்ன பாருங்க, நமக்கு m is equal to 0. ஆல்ரெடி இதை நோட்லேயே பார்த்துருப்போம். ஹரிசாண்டல் வெர்டிக்கல் எல்லாத்துக்குமே ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்கே சொல்லியிருப்போம் பாருங்க. அப்போ இந்த ரெக்யூர்டு டேஞ்சன்ட் இஸ் ஹரிசாண்டல் அப்படின்னா என்ன மீனிங் நமக்கு இங்கே, y equal to some constant. ஸோ அப்போ தட் இஸ் dy by dx equal to 0. therefore slope m is equal to 0. பாருங்க, நமக்கு இங்கே அந்த கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்லோப் வந்து m is equal to x plus 2y by y minus 2x. அது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். அடுத்து அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி டேஞ்சன்ட் ஹரிசாண்டல்னால ஸ்லோப் என்ன வருது 0. அப்போ ஃப்ரம் 2 and 3 இதுவும் நமக்கு ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் தான். m is equal to 0ங்கிறது என்ன, ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். ஸோ இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் 2 and 3 அப்போ நமக்கு 2 ரைட் சைடு என்ன பாருங்க, x plus 2y by y minus 2x equal to இங்கே ஸ்லோப் என்ன பாருங்க, m வந்து 0. இப்போ x plus 2y by y minus 2x equal to 0. ஸோ அப்போ இந்த டிவிஷனில் இருக்க டேர்ம் ரைட் சைடு போகும்போது 0 into y minus 2x நமக்கு என்ன வரும் பாருங்க 0. அப்போ இங்கே என்ன வரும், x plus 2y equal to 0. that is x equal to minus 2y. இப்போ xோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன பாருங்க, minus 2y கிடைக்குதா. இந்த ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துட்டு இது என்ன பண்ணுறோம், அந்த கர்வில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு x வேல்யூ கிடைக்கும் இல்லையா. அப்போ x equal to minus 2y அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் பாருங்க, ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணும்போது சப்ஸ்டியூட் x equal to minus 2y in ஈக்குவேஷன் 1. ஸோ இப்போ நமக்கு ஈக்குவேஷன் 1 என்ன பாருங்க, y ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு இங்கே எக்ஸுங்கிறது என்ன எல்லாமே ஃபுல்லாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் கொண்டு வந்துட்டோம்னா ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், ரிமைனிங் எக்ஸ் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த x equal to minus 2y அப்படிங்கிறத ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இப்போ y ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் என்ன பாருங்கள் மைனஸ் 2y இன்ட்டு ஒய் equal to xோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன, by equation 4 minus 2y. ஸோ minus 2y the whole square plus 5 பாருங்கள், y square minus 4 into minus 2y into y equal to minus 2y whole square plus 5. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள், y square minus into minus என்ன வந்துடும் plus 4 into 2 8 y into y என்ன வந்துடும் பாருங்கள் y square. அப்போ y square plus 8y square. ரைட் சைடு பார்த்தோன்னா minus 2y whole square என்ன வரும் plus 4y square வருமா, ரைட் சைடு 4y square plus 4y square. அது லெஃப்ட் சைடு வரும்போது என்ன வரும் நமக்கு minus 4y square equal to 5. பாருங்க, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண பாருங்கள், 8 plus 1 9 9 minus 4 என்ன வந்துடும் 5. ஸோ அப்போ 5y square equal to 5. பாருங்கள் 5y square equal to 5. இப்போ தட் இஸ் y square equal to 5 divided by 5 நமக்கு என்ன வந்துடும் 1. அப்போ y square equal to 1. y-யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிடும் பாருங்கள், y square equal to 1னா y is equal to ரூட் எடுக்கும்போது என்ன வந்துடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ y-ல நமக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கிறதுனால எக்ஸுக்கும் 2 வேல்யூஸ் வரும் இல்லையா. அப்போ y equal to plus 1 அப்படின்னு எடுக்கும்போது எக்ஸ் வேல்யூ என்ன வருது, y equal to minus 1 அப்படிங்கும்போது எக்ஸ் வேல்யூ என்ன வருதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம் பாருங்கள், 4ல் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் 4ல் y சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் கிடைச்சிடும் இல்லையா. அப்போ சப்ஸ்டியூட் y equal to 1 in ஈக்குவேஷன் 4. அப்போ x equal to என்ன வந்துடும் minus 2 into 1 which is equal to minus 2. and substitute y is equal to minus 1 in equation 4. So that is x equal to minus 2 into minus 1 is plus 2. So x equal to 2. பாருங்க, இப்போ இதில் பாயிண்ட்ஸ் பாருங்கள், minus 2, 1 and 2, minus 1. அப்போ இந்த பாயிண்ட்ஸில் தான் நமக்கு என்னவாகனா அந்த கிவன் கர்வுக்கு ட்ரா பண்ணுற டேஞ்சன்ட் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். இந்த ஹரிசாண்டலாக இருக்குங்கிறதா இதில் பாருங்கள். இப்போ minus 2, 1 and 2, minus 1 அப்படிங்கிற பாயிண்டில் தான் இந்த டேஞ்சன்ட் எப்படி இருக்கும், ஹரிசாண்டல். இப்போ கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ் the given curve y square minus 4xy equal to x square plus 5 for which the tangent is horizontal. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அங்கே parallel பார்த்தோம், இதில் வந்து horizontal. அப்போ horizontal அப்படின்னா நல்லா மெயினில் வச்சுக்கோங்க, y equal to some constant. ஸோ அப்போ ஸ்லோப் m என்ன வந்துடும் 0. அப்போ இந்த ஸ்லோப்பையும் இந்த
கேர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணுற dy by dx இருக்கு இல்லையா m, அந்த ரெண்டு ஸ்லோப்பையும் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு x என்ன கிடைக்குது பாருங்கள் -2y. அதை கிவன் கேர்வில் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிட்டு பாருங்கள் y வேல்யூ. ஒய்க்கு 2 வேல்யூஸ் வரதுனால நமக்கு எக்ஸுக்கு எத்தனை வேல்யூஸ் கிடைக்கும் 2 வேல்யூஸ். அப்போ அந்த ரெக்யூர்டு பாயிண்ட்ஸ்ங்கிறது நமக்கு 2 பாயிண்ட்ஸ் வரும். ஒன் ஆஃப் த பாயிண்ட் வந்து -2,1 அண்ட் another பாயிண்ட் இஸ் 2,-1. அடுத்து 7.2 தேர்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ் y equal to x³ minus 6x² plus x plus 3 where the normal is parallel to the line x plus y equal to 1729. பாருங்கள் இப்போ இதுலேயும் பாருங்கள் அதே மாதிரி சம் தான், லாஸ்ட்டாக முன்னாடி பார்த்த சம் மாதிரி தான். இதில் பாருங்கள் பேரலல் கொடுத்துருக்கா. பேரலல் அப்படிங்கும்போது எந்த லைனுக்கு பேரலல் நமக்கு தெரியணும் இல்லையா, அதனால் அந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x plus y equal to 1729. ஸோ அப்போ இந்த கேர்வுக்கு நம்ம ட்ரா பண்ணுற நார்மல் வந்து இந்த லைனுக்கு பேரலாக எந்த பாயிண்ட்ஸில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதை பாருங்கள். ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ் y equal to x³ minus 6x² plus x plus 3 where the normal, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து tangent கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து நார்மல் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் ஸ்லோப் ஆஃப் த நார்மல் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதிலிருந்து m ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகேவா. அடுத்தது இதில் வர m ரெண்டை ஈக்குவேட் பண்ணி அதே போல் தான் சேம் மெத்தட் தான், அதிலேருந்து பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். பாருங்கள் இப்போ கிவன் கர்வ் என்ன, கிவன் கர்வ் இஸ் y equal to x³ minus 6x² plus x plus 3. ஸோ the equation ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இப்போ y மட்டும் தானே இருக்குது, நமக்கு என்ன கிடைக்கப்போ dy by dx ஈக்குவல் டு x³ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண வந்துடும் x பவர் n ஃபார்ம் இல்லையா. அப்போ n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1 தட் இஸ் 3 இன்ட்டு x பவர் 3 மைனஸ் 1. 3 மைனஸ் 1 நமக்கு என்ன 2. ஸோ இப்போ 3x² மைனஸ் 6 இன்ட்டு x² வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணால் 2x ப்ளஸ் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண மாதிரி வந்துடும் +1. 3ஐ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வேணும் பாருங்க நமக்கு 0. ஸோ இப்போ dy by dxங்கிறது என்ன, 3x² minus 12x plus 1 தட் இஸ், அப்போ இதான் நமக்கு m. அப்போ mங்கிறது என்ன பாருங்கள், 3x² minus 12x plus 1. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. அப்போ dy by dx, அதாவது இந்த கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணுற டேர்ம் என்ன பாருங்கள் நமக்கு 3x² minus 12x plus 1. அது நமக்கு என்னது இங்கே ஸ்லோப். அப்போ ஸ்லோப் mங்கிறது என்ன, 3x² minus 12x plus 1. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கணும். அடுத்து நமக்கு இந்த ரெக்யூர்டு நார்மல் வந்து எந்த லைனுக்கு பேரலல் பாருங்கள், ரெக்யூர்டு நார்மல் இஸ் parallel to x plus y equal to 1729. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, இதில் ஸ்லோப் ஆஃப் த நார்மல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ m dash அப்படிங்கிறது நமக்கு என்ன வந்துடுங்க, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யா. இப்போ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்ன பாருங்கள் 1 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y என்ன 1. அப்போ m dash ஈக்குவல் என்ன வந்துடும் மைனஸ் 1/1 ஈக்குவல் டு 1. பாருங்க இங்கே வந்து டேன்ஜென்ட் பேரலல் டூனா இங்கே mன்னு எடுப்போம், இங்கே நார்மல் பேரலல் டூனால இங்கே என்ன எடுத்திருக்கோம் m dash. இப்போ m dashங்கிறது நமக்கு என்ன பாருங்கள் -1. இது வந்து ஸ்லோப் ஆஃப் த நார்மல், அதிலிருந்து ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட் என்ன பாருங்கள் நமக்கு mங்கிறது என்ன -1/m dash. ஏன்னா நம்ம m dash வந்து -1/mன்னு எடுப்போம், mங்கிறத இப்போ என்ன வந்துடும் -1/m dash. ஸோ இப்போ -1/m dash என்ன -1. ஸோ இப்போ -1/-1 நமக்கு என்ன கிடச்சின்னு பாருங்கள் +1. ஸோ இப்போ m ஈக்குவல் என்ன பாருங்கள் 1. இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து ஸ்லோப் பாருங்கள், இந்த கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுக்கிற ஸ்லோப் m என்ன 3x² minus 12x plus 1. அடுத்து அந்த பேரலல் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன்லேருந்து எடுக்கிற நமக்கு mோட வேல்யூ என்ன பாருங்கள் 1. அப்போ ஃப்ரம் 2 and 3. இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு mனால கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடு இப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ 3x² minus 12x plus 1 ஈக்குவல் என்ன கிடைக்கும் பாருங்கள் 1. பாருங்கள் ஃப்ரம் 2 and 3, 3x² minus 12x plus 1 ஈக்குவல் டு 1. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற +1 ரைட் சைடு இருக்கிற +1 என்ன வேறு நமக்கு கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன இருக்கும் 3x² minus 12x ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ அப்போ அதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 3xை காமன் எடுத்துடலாமா. ஸோ இப்போ 3xை காமன் எடுத்து தான் இங்கே என்ன இருக்கும் x இருக்கும், இங்கே -4 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 3x இன்ட்டு x -4 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இப்போ 3x ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன பாருங்கள் 0. 3x ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு என்ன 0. நெக்ஸ்ட்டு அப்போ என்ன இருக்கு இங்கே x -4 ஈக்குவல், ஏன்னா 3x ஈக்குவல் டு 0 ஆர் x -0 x -4 ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் நமக்கு இது ப்ராடக்ட் வேல்யூ என்ன வரும் 0. அப்போ 3x ஈக்குவல் டு 0 ஆர் x -4 ஈக்குவல் டு 0. x -4 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ என்ன வந்து நமக்கு 4. ஸோ இப்போ x ஈக்குவல் டு 4 பாருங்கள், எக்ஸோட வேல்யூ என்ன பாருங்கள் 1 0,
இன்னொன்று 4. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும் போது ஒய்க்கு 2 வேல்யூஸ் வரும் இல்லையா? அப்போ எக்ஸுக்கு 0ன்னு கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸுக்கு 0 ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் பாருங்கள், ஒய் ஈக்குவல் இது எல்லாமே நமக்கு 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் எது மட்டும்தான் இருக்கும், 3 மட்டும்தான் இருக்கும். அப்போ சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் 1 போட்டால் ஒய்யோட வேல்யூ என்ன வந்துடும், 3. ஸோ ஒய் ஈக்குவல் டு 3. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 4னு சொல்லி ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் 1. அப்போ என்ன வந்துடும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 கியூப் minus 6 into 4 square plus 4 plus 3. இந்த டேர்ம் கிடைக்குமா பாருங்கள், y equal to 4 cube minus 6 into 4 square plus 4 plus 3. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 4 cube என்ன 64 minus 4 square என்ன வந்துடும் 16. 16 into 6 என்ன வரும் பாருங்கள் 96. அப்போ minus 96 plus 4 plus 3 7. ஸோ இப்போ 64 minus 96 plus 7. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், ஆன்சர் வந்து minus 25. ஸோ இப்போ x equal to 4 அப்படிங்கும்போது ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் minus 25. அப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் என்ன வந்துடும், எக்ஸ் வந்து 0. அப்போ 0,3 ஒரு பாயிண்ட்டு, இன்னொரு பாயிண்ட் வந்து 4, minus 25. இந்த 2 பாயிண்ட்ஸில் தான் நமக்கு எப்படி இருக்குன்னா அந்த பாயிண்ட்ஸ்க்கு ட்ரா பண்ணுற அதுக்கு நார்மல் இருக்கு இல்லையா, அந்த நார்மல் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1729க்கு பேரலாக இருக்கும். பாருங்கள் கிவன் வந்து கர்வ் என்ன பாருங்கள், y is equal to x cube minus 6x square plus x plus 3. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதிலிருந்து m எடுத்துக்கிறோம். dy by dx பாருங்கள் 3x square minus 12x plus 1 கிடைக்குதா, இது வந்து நமக்கு என்ன பாருங்கள் m. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோ. அடுத்து அந்த எந்த லைனுக்கு நமக்கு அந்த நார்மல் வந்து பேரலல்னு சொல்கிறாங்களோ அந்த லைன்லேருந்து கண்டுபிடிக்கிற ஸ்லோப் வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ஸ்லோப் ஆஃப் த நார்மல் போட்டு அதிலிருந்து ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போ m ஈக்குவல் டு 1. இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணால் எக்ஸ் வேல்யூ பாருங்கள் 0 1 4 1 வருதா, 0 அப்ளை பண்ணும்போது 3, 4 அப்ளை பண்ணும்போது minus 25. அப்போ இந்த 2 பாயிண்ட்ஸில் தான் நமக்கு எப்படி இருக்கும், அந்த கர்வுக்கு ட்ரா பண்ணுற நார்மல் வந்து parallel to x plus y equal to 1729. So the required points are 0,3 and 4, minus 25. இப்போ exercise 7.2ல 6th sum பாருங்கள். Find the equation of the tangents to the curve y equal to 1 plus x cube for which the tangent is orthogonal with the line x plus 12y equal to 12. நமக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விச் தான் நார்மல்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் நார்மல்ங்கிற வேர்டு தான் நமக்கு இங்கே என்னென்னா டேஞ்சன்ட் இஸ் ஆர்த்தோகானல் வருது. ஆர்த்தோகானல்னாலும் நார்மல்னாலும் பர்பண்டிகுலராக தான் நமக்கு மீன் பண்ணும். ஓகேவா? அப்போ இதில் இந்த கர்வுக்கு நம்ம ட்ரா பண்ணுற நார்மல் எக்ஸ் ப்ளஸ் 12y ஈக்குவல் டு 12க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் கேட்குறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியாதுல ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட சம் மாதிரியே பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். இப்போ கிவன் கர்வ் நம்ம பாயிண்ட்ஸ் இப்படி போடுவோம். இதில் இந்த கர்வோட ஸ்லோப்பு அதாவது dy by dx ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த கர்வுக்கு ஸ்லோப் எடுத்து இந்த லைனோட ஸ்லோப் m எடுத்து ரெண்டு ஈக்குவேட் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அதே சேம் மெத்தட் தான் பாருங்கள். கிவன் கர்வ் என்ன y is equal to 1 plus x cube. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ண என்ன வரும் பாருங்கள், y வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ண என்ன வரும் dy by dx. 1 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் பாருங்கள் 0. எக்ஸ் கியூபை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் பவர் n ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவர் n minus 1 தட் இஸ் எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு 3 எக்ஸ் பவர் 3 minus 1 வரும் 2. ஸோ இப்போ 3x ஸ்கொயர். ஸோ இப்போ dy by dx அப்படிங்கிறது என்ன பாருங்கள் 3x ஸ்கொயர். இதான் நமக்கு என்ன பாருங்கள் ஸ்லோப். ஸோ அப்போ m is equal to 3x ஸ்கொயர் அப்படிங்கிறத ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து கர்வு m is equal to 3x ஸ்கொயருங்கிறது இதுக்கு ட்ரா பண்ணுற நமக்கு டேஞ்சன், அதாவது டேஞ்சனோட ஸ்லோப்பு m is equal to 3x ஸ்கொயர். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நமக்கு ரெக்யூர்டு டேஞ்சன்ட் வந்து இஸ் ஆர்த்தோகானல்னு கொடுத்துருக்கு இல்லையா, அப்போ இது நார்மல். அப்போ நமக்கு இங்கே ஸ்லோப் ஆஃப் த நார்மல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இப்போ கிவன் லைன் என்ன பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 12y ஈக்குவல் டு 12. அப்போ இதில் ஸ்லோப் m டேஷ் என்ன வரும் நமக்கு, m டேஷ்ங்கிறது என்ன நமக்கு ஸ்லோப்புங்கிறது என்ன மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன 1 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் என்ன வரும் பாருங்கள் 12. அப்போ மைனஸ் 1/12. ஸோ இப்போ ஸ்லோப் m டேஷ் அப்படிங்கிறது என்ன மைனஸ் 1/12. இதிலிருந்து ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் போட்டால் என்ன வரும் பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் m is equal to minus 1/m டேஷ். அப்போ மைனஸ் 1/m டேஷ் அப்படிங்கும்போது என்ன வரும் மைனஸ் 1 இங்கே m டேஷ் என்ன பாரு மைனஸ் 1/12. அப்போ இது ரெசிப்ரோக்கலாக வந்து நமக்கு என்னவாகும் சைன் சேஞ்ச் ஆகுமா, அப்போ என்ன ஒரு மைனஸ் 1/12ங்கிறது என்ன வரும் 12. ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் m is equal to 12. இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க m என்ன பாருங்கள் நமக்கு 3x ஸ்கொயர். அப்போ இந்த ரெண்டு ஸ்லோப்பையும் ஈக்குவேட் பண்ணி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த ஸ்லோப் m is equal to 3x ஸ்கொயர் அண்ட் m equal to என்ன பாருங்கள்
12. ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்கள் என்ன வரும் பாருங்கள் ஃப்ரம் 2 and 3. இப்போ ஃப்ரம் 2 and 3 அப்படிங்கும்போது இங்கே நமக்கு எம்மோட வேல்யூ என்ன பாருங்கள் எம்மோட வேல்யூ என்ன பாருங்க நமக்கு 3x², இங்கே எம்மோட வேல்யூ வந்து 12. ஸோ இப்போ ஃப்ரம் 2 and 3 போட்டால் என்ன கிடைச்சிரும் பாருங்க 3x² = 12. ஸோ அப்போ x² = 12/3 என்ன வரும் 4. ஸோ அப்போ x² = 4 நமக்கு ரூட் எடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிரும் +or-2. ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ நமக்கு 2 வேல்யூஸ் வரதுனால கண்டிப்பாக ஒய்யும் நமக்கு என்ன வரும் 2 வேல்யூஸ் வரும். அப்போ பாயிண்ட்ஸ் வந்து 2 பாயிண்ட்ஸ் கிடைக்குமா. ஸோ அப்போ x = +or-2 என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு +2 எடுத்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அடுத்து -2 எடுத்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ +2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள் சப்ஸ்டியூட் x = 2 in ஈக்குவேஷன் 1. இப்போ என்ன வந்துடும் y = 1 + 2 cube வருமா 2 cube என்ன 8. அப்போ y = 1 + 8 என்ன கிடைச்சிரும் 9. நெக்ஸ்ட்டு x = -2 சொல்லி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க சப்ஸ்டியூட் x = -2 in ஈக்குவேஷன் 1. ஸோ அப்போ y = 1 + -2 whole cube வருமா அப்போ 1 - 2 whole cube நமக்கு என்ன -8. ஸோ அப்போ 1 - 8 is -7. ஸோ y வேல்யூ நமக்கு இங்கே என்ன பாருங்கள் -7. அப்போ இதில் பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா எக்ஸுக்கு 2னா y 9, எக்ஸ்க்கு -2 அப்படிங்கும்போது என்ன கிடைக்கும் -7. அப்போ இந்த ரெக்கையோட பாயிண்ட்ஸ் என்ன வந்துடும் 2, 9 அண்டு -2, -7. அப்போ இந்த பாயிண்ட்ஸில் தான் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட நார்மல் வந்து நமக்கு அந்த கேர்வுக்கு பேரலாக இருக்கும். பட் ரெக்கையோட பாயிண்ட்ஸ் சார் அப்படின்னா ஒரு 2, 9 அண்டு -2, -7. பட் இதில் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் கேட்கல, அதுக்கு முன்னாடி கொடுத்த சம்மில் பாயிண்ட்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் கேட்டிருக்காங்க. நமக்கு ஸ்லோப் என்ன பாருங்கள் m = 12. பாயிண்ட்ஸ் என்னது 2, 9 ஒன்று -2, -1. அப்போ இந்த பாயிண்ட்ஸையும் அந்த ஸ்லோப் m = 12 வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டேன்ஜென்ட் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் பாயிண்ட் 2, 9 எடுத்துக்கிட்டோன்னா அப்போ பாயிண்ட் 2, 9 ஸ்லோப் நமக்கு என்ன m = 12. நமக்கு ஸ்லோப் ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட்டுக்கு ஃபார்முலா என்ன பாரு y - y1 = m × x - x1. ஸோ இப்போ y மைனஸ் இங்கே y1 என்ன 9 = எம்மோட வேல்யூ என்ன பாருங்கள் 12 × x - x1. x1 வேல்யூ என்ன 2. ஸோ y - 9 = 12 × x - 2. இப்போ இந்த 12 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ. இப்போ என்ன ஒரு மாதிரி y - 9 = 12 × x 12x -2 × 12 என்ன வந்து பாருங்கள் -24. நமக்கு எக்ஸ் பாசிட்டிவில் இருக்கும்போது ஒய்யை ரைட் சைடு கொண்டு போயிடும். சப்போஸ் எக்ஸ் நெகட்டிவில் இருந்தால் எக்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. இப்போ நமக்கு எக்ஸ் பாசிட்டிவில் இருக்கு இல்லையா, அதனால் ஒய்யை ரைட் சைடு கொண்டு போய் என்ன வரும் அப்போ 12x இருக்குமா 12x + y ரைட் சைடு போகும்போது -y இங்கே -24 இருக்குது -9 ரைட் சைடு வரும்போது என்ன ஆகிடும் +9. ஸோ அப்போ 12x -y -24 + 9 என்ன வந்துடும் -15 = 0. இதை ஒன் ஆஃப் த டேன்ஜென்ட் இஸ் ரெக்யூர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட். பாருங்கள் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் 2, 9 அண்ட் ஸ்லோப் என்ன பாரு m = 12. அப்போ 2, 9ங்கிற பாயிண்ட்டையும் ஸ்லோப் m = 12 வச்சு நம்ம எடுக்கிற ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் என்ன பாருங்கள் 12x - y -15 = 0. அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் என்ன பாருங்கள் -2, -7 ஸ்லோப் நமக்கு என்ன m வேல்யூ 12. அப்போ இதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் என்ன வரும் ஏன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் என்ன ஃபார்முலா y - y1 = m × x - x1. ஸோ அப்போ y - y1 ஆல்ரெடி பாயிண்ட் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும் +7 = எம்மோட வேல்யூ என்ன 12 × x - x1. x1ஓட வேல்யூ என்ன -2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும் +2. ஸோ y + 7 = 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12x + 12 × 2 24. இப்போ இங்கே x பாசிட்டிவ், ஸோ இது ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வரும் 12x - y + 24 + 7 ரைட் சைடு வரும்போது -7 = 0. ஸோ இப்போ 12x - y 24 - 7 என்ன வந்து நமக்கு 17. ஸோ இப்போ 12x - y + 17 = 0 அப்படிங்கிறது தான் அனதர் ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட். ஏன்னா நமக்கு 2 பாயிண்ட்ஸ் வரதுனால இங்கே நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டேன்ஜென்ட் கிடைக்கும். பாருங்கள் கொஸ்டின் மறுபடியும் பாருங்கள் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட்ஸ் டு த கர்வ் y = 1 + x³ for which the tangent is ஆர்த்தோகானல் வித் த லைன் x + 12y = 12. ஸோ அப்போ அந்த டேன்ஜென்ட் வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அதாவது இந்த கேர்வுக்கு ட்ரா பண்ணுற டேன்ஜென்ட் வந்து இந்த லைனுக்கு நமக்கு நார்மலாக இருந்தால் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் அப்படிங்கிறதா என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்ம யூஸ்வலாக முன்னாடி போட்ட மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட். அப்போ இந்த கேர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம எடுக்கிறது dy/dx
அதான் நம்ம என்ன பண்ணுறோம் எம்னு எடுத்துக்கிறோம் பாருங்கள் 1 + x cube டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் 3x². அப்போ இது நமக்கு ஸ்லோப்பா, அதனால் தட் இஸ் m is equal to 3x² எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2 இந்த கர்வை வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்யூர்டு டேஞ்சன்ட் இஸ் ஆர்த்தோகானல் டு x + 12y = 12னு கொடுத்துருக்கு இல்லையா. ஆர்த்தோகானல் மீன்ஸ் இங்கே நார்மல். அப்போ ஸ்லோப் ஆஃப் த நார்மல் நமக்கு என்ன m டேஷ். ஸ்லோப் என்னது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. அப்போ -1/12 இது ஸ்லோப் ஆஃப் த நார்மல். ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்டுக்கும் நார்மலுக்குள்ள ரிலேஷன் நமக்கு என்ன பாருங்கள் m is equal to -1/m டேஷ் ஆர் m டேஷ் equal to -1/m எடுப்போம். நமக்கு இங்கே m தான் வேணும். அப்போ என்ன ஒரு -1/m டேஷ். அப்போ இங்கே -1 என்ன ஒரு -1/12 வரும், மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/12க்கு ரெசிப்ரோக்கல் போடும்போது என்ன கிடைச்சிடும் 12. அப்போ இது m. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவேட் பண்ணி அதிலிருந்து ஃபஸ்ட்டு x ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் +or -2. அப்போ x = +2ன்னு எடுத்தால் ஒரு பாயிண்ட், x = -2ன்னு எடுத்தால் another பாயிண்ட் கிடைக்குமா. அந்த பாயிண்ட்ஸ் என்ன பாருங்கள், அந்த ரெக்யூர்டு பாயிண்ட்ஸ் ஆர் 2, 9 அண்ட் -2, -7. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் ஸ்லோப் m = 12 எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் வந்து ஃபார்முலா நமக்கு y - y1 = m × x - x1ல x1 y1ஓட வேல்யூ 2, 9 m-ஓட வேல்யூ 12 அப்ளை பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ஈக்குவேஷன் என்ன பாருங்கள் 12x - y -15 = 0 அப்படிங்கிறது the required equation of tangent, that is one of the tangent. அடுத்து another point என்ன -2, -7 and m வேல்யூ நமக்கு என்ன 12. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற another equation of tangent என்ன பாருங்கள் 12x - y + 7 = 0. ஸோ is required equation of tangent. நமக்கு இங்கே 2 பாயிண்ட்ஸில் இருக்கனால நமக்கு 2 equation of tangent கிடைக்குது.